தந்தி தொலைக்காட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியில் பல முக்கிய விஷயங்கள் பற்றி கூறியிருக்கிறார். குறிப்பாக கூட்டணிக்கு வரக்கூடிய பிரம்மாண்ட கட்சி எது அப்படின்றதில் தொடங்கி தாவேகாவோடு கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு காலம் கனிந்து நல்லது நடக்கும் என எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருமா அப்படின்ற கேள்விக்கும் விடை சொல்லியிருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் சொன்னது என்ன கேட்கலாம். நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா சார்? நீங்கள் யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் சொல்லணே, காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும். காலம் கணிந்து நன்மை நடக்குமா? வரும்னு எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க சார். அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம். அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு அது சரியாக இருக்காது. வந்தால் வலிமையாக இருக்கும்ங்கிறதுக்கு அதுதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். திராவிட முன்னேற்றம், மக்கள் உருவாத திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது. இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா? அது இறைவன் தான் முடியும். நாம் தமிழர் அதான் சார், எல்லாமே எங்களை பொறுத்தவரைக்கும் நான் இறைவனை நம்புகின்றவன். நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா சார்? நீங்கள் யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் சொல்லணே, காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும்.